சாயங்காலம் ஆனாலே என்னடா பண்ணலாங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். அதவே கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்குறோன்னா இந்த மாதிரி ஒரு நேந்திரப்பழம் பாயசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக இப்போ ஒரு நேந்திரப்பழம் நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை இப்போ குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு சின்னதாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு உரமாக வச்சுக்கலாம். நல்ல ஒரு கட்டியான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்து இந்த நேந்திரப்பழத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ இந்த நெய்யில் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக தான் நல்லா பழுத்த பழமாக பார்த்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை இது 2மே சேர்த்துக்கலாம். நான் இப்போ முந்திரி பருப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டு நம்ம இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனால் தான் அந்த முந்திரி பருப்புக்கு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரும். இப்போ 1 கப் அளவுக்கு இதில் நல்ல பசும் பாலை சேர்த்துக்கோ. பாலையை சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்க விடுறப்போ இந்த பழம் நல்லா மசிஞ்சு வந்துடும். அடுத்ததாக இதில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை இல்லைன்னா மட்டும் ஜீனி சேர்த்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். சர்க்கரை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தி, அதனால தான். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். இப்போ அடுத்ததாக இதில் ஏலக்காய் 2 தட்டினதை சேர்த்துக்கலாம். இல்லாட்டி உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா அதையே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நேந்திரப்பழம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த கரண்டியை வச்சு நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்படின்னா தான் இந்த பாயசம் நல்லா கொஞ்சம் திக்காக அப்படியே. இப்போ இந்த ஒரு பழம் வச்சு பண்ணோன்னா நம்ம ஒரு 2 பேர் தாராளமாக குடிக்கலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி பழம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம நேந்திரப்பழம் பாயசம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். சூடாக குடிக்கவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே இது ஆற வச்சுட்டு குடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நேந்திரப்பழம் பாயசம். ரொம்ப சிம்பிளும் கூட. சீக்கிரமாக இதை பண்ணிடலாம். நம்ம இந்த நேந்திரப்பழம், சர்க்கரை, நெய் இது 3மே சேரப்போ ரொம்ப ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இதிலேருந்து கிடைக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப 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 நல்லது. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ரீத்தூஸ்.